சிறு சாட்சியை கூறுகிறேன். நான் படித்து வளர்ந்தேன் சென்னையில். அதுக்கப்புறம் கேரளாவில் செட்டில் ஆகிட்டேன். இப்பொழுதும் தேவன் தான் என்னை நடத்துகிறார். அவருடைய வசனங்கள், நான் பைபிள் பாட்டு புக்ஸ் எல்லாம் சிறு பிள்ளை ஒரு பொண்ணு இருந்தது, அது கொடுத்து விட்டேன். அதேபோல் 15 ரூபாய்க்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, அதுவும் இன்னொரு தமிழ் பொண்ணுக்கு கொடுத்தேன். காரணம், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமா ரட்சையில் வரணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ரிஸ்க் ஃபார் மினிஸ்ட்ரி, இட் இஸ் கால்டு ரிஸ்க் ஃபார் மினிஸ்ட்ரி பண்ணேன். அதே போல் சிறு குழந்தை அது பண்ணோம். சிறு டாட்டர் பாட்டு புக்கு பைபிளில் எடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அது என் கையில் இருந்திருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நான் செய்வதுண்டு. என்கிட்ட இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு பழக்கம். ஆனால் அதுக்கு பிறகு யோசிப்பேன், பண்ணது தப்பு தான், கொடுக்க வேண்டாமல் இருந்திருக்கலாம். நம்மக்கிட்ட இருந்திருந்தால் நம்ம இன்னும் பெனிஃபிட் ஆகிருக்குன்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிற, உள்ளது போல் அறிகிற தேவன். கொடுப்பேன், இந்த அதுங்களுக்கு கிட்டும். அம்முக்கி குழிக்கு நல்ல ஒரு அளவு கிட்டும். நன்றாக வாழ என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். வாழ முடியாத சூழ்நிலை, வாழ முடியாத காரியங்கள், வாழ முடியாத திணிப்பு ஒவ்வொரு நாளும். ஆனால் என் தேவன் அவற்றை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஜார்ஜ் முல்லர் ஜெபித்த பொழுது எப்படி மாறினதோ அப்படியாகவே நான் ஜெபிக்கிறேன். முழங்காலில் ஜெபிக்கிறேன். என் தேவன் உதவி செய்வார். நான் எல்லாமே யூடியூப்பில் சொல்கிறேன். அது என்ன உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே என்னுடைய படிப்பு போய்விட்டது. படிப்பு இனிமேல் நீங்கள் பண்ண முடியுமான்னு தெரியல. அதே போல் ஊழியம்தான் செய்கிறேன். ஃபிஷர்ஸ் ஆஃப் மென், அதில் நானும் ஒருத்தி. மனுஷர்களை ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு வாஞ்சி. எங்கிட்ட இருக்கிற புக்லெட்ஸ் எல்லாம் நான் மிஷினரி அடிப்படையில் வைத்திருக்கிறேன். அது தேவைப்படுறதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். புக்லெட்ஸ், ட்ராக்ஸ் ஆல்சோ. என் தேவன் என்னை உதவி செய்வாராக. பறைசாற்றுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவானவர் வெளிப்படுவாராக. இயேசுவானவருடைய தாழ்மை, இயேசுவானவருடைய சாந்தம், இயேசுவானவருடைய நல்ல எண்ணங்கள் வருத்தி கொள்ள உதவி செய்வாராக. தொடர்ந்து என் அம்மாவை காத்து கொள்வாராக. என்னுடைய குடும்பங்களை காத்து கொள்வாராக. எல்லாரையும் காத்து கொள்வாராக. கர்த்தரின் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். சிறையிருப்பு வருஷ காலமாக வீட்டிலேயே உட்கார வேண்டியதாக இருக்கிறது. என்னால் வெளியில் போய் ஒன்றும் பண்ண முடியலை. அவற்றையும் சப்பா மாற்றுவாராக. இந்த நாளையில் தேவன் கூட இருப்பாராக. அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போமாக.